எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சித்வார்பட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரில் 12 வருஷம் கழிச்சு பெரிய கும்பிடு நடக்குது. ஸோ அங்கே போய் என்னெல்லாம் நம்ம பார்க்குறோம், என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கிளம்பியாச்சு, சீக்கிரமாக போகலான்னு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே செம்ம டிராஃபிக்குங்க. ஸோ அந்த டிராஃபிக்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போகிறதே வந்துட்டு 1 hour டிலே ஆகிடுச்சு. ஒரு வழியாக அந்த வீட்டுக்கு போயாச்சு. போன உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளேட்டில் பிரியாணி போட்டு பரிஷத் கூட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம பரிஷத் கூட்டி தான் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட மாட்டாரு, நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் பின்னாடியே போய் நானும் ஊட்டிட்டு இருந்தேன். ஊட்டி முடிச்சுட்டு கரெக்டாக வந்து நம்மளும் பந்தியில் உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடு நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4-5 வீடுகளில் வந்து அழைப்பு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எல்லார் வீட்லையும் சாப்பிட முடியுமான்னு தெரியல, பட் சும்மா எடுத்து வைப்போமே சொல்லிட்டு வீடு நம்பர் 1ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இலையில என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டீசெண்டான மெனு, பட் சூப்பராக இருந்துச்சு. ரியலி டேஸ்ட் வாஸ் குட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரியாணி வந்துட்டு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் வெறும் பிரியாணியாகவே நல்லா இருந்துச்சுன்னா தான் அது ஒரு நல்ல பிரியாணி. ஸோ இங்கே வந்துட்டு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு நம்ம ஒரு வழியாக வந்து உட்காந்தோம். டேய் நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவன் கப்பை வச்சு வலின்னு அழிச்சிட்டு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நாங்கள் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் கப்பு தான். பரிஷத் குட்டிக்கு நாங்கள் ஐஸ்கிரீமே இது வரைக்கும் கொடுத்ததில்லை. பட் அங்கே இருக்க குட்டீஸ் எல்லாருமே கப்பு வச்சிருக்கனால இவனும் கேட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வெறும் கப்பையும் ஸ்டிக்கையும் கொடுத்துட்டோம். அதே வந்து அவன் ஒரு ட்ராப்பு விடாமல் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கையில், மூக்கில், காலில், கையில் எல்லாத்துலேயும் ஆக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு தொடச்சி விட்டுட்டோம். டேய் குட்ரா போதுண்டா குட்ரா அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்கவே இல்லை. இன்னுமாடா சாப்பிட்ற? கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அந்த கப்பையே வச்சு அவன் ஆராய்ச்சி பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க. ஓகே, ஒரு வழியாக அவன்கிட்ட இருந்து கப்பை வாங்கி போடக்குள்ள எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. அதை முடிச்சுட்டு நேரம் இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்களேன். அங்கே இருக்க கூட்டிஸ் எல்லாம் போய் இவன் வம்பளத்துட்டு இருக்கான். இவன் இருக்கா தமா தூண்டு, ஆனால் அங்கே இருக்க பிள்ளைங்க எல்லாமே இவனை விட பெருசு. நீ வேணா சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி போய் எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இருந்தான். க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்க ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சு. அவன் எங்கெல்லாம் போகக்கூடாது அங்கெல்லாம் பார்த்து தொலை போயிட்டு இருந்தான், சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும். எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வந்து ஒரு வழியாக நம்ம செகண்ட் வீட்டுக்கு போயாச்சு. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியமான வீடு. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட அத்தை வீடு. ஸோ போகலான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்தாச்சு. பட் அம்மாவை மட்டும் நாங்கள் முன்னாடி அனுப்பிச்சு திரும்ப காருக்கே போகிறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் அவங்களுக்காக கொடுத்து வச்சிருந்த கிஃப்ட்டை மறந்து கார்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ காரில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போவே மழை வர மாதிரி இருக்குது. ஸோ நிறையக்குள்ளே இன்னும் 4-5 வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக போய் கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ கிஃப்ட்டை எடுத்துகிட்டு அந்த குடிலுக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு பந்தி பரிமாறிட்டு இருந்தாங்க. எங்களை சாப்பிட சொல்லி ரொம்பவே கம்பல் பண்ணாங்க. சாப்பிட்டேன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு எங்கள் 6 குட்டி வந்து தாத்தா பாலன் வேணுமா, ராட்டினம் வேணுமா, இன்னும் என்னெல்லாம் அங்கே இருக்குமோ எல்லாமே வேணுமா. ஆல்ரெடி ஒரு 10 ரவுண்ட் போயிட்டு வந்துருச்சுங்க. இன்னும் யார் தாத்தா பாட்டி வந்தாலும் அவங்கள்ட்டலாம் ஒரு ஷிஃப்ட்டு கேட்க வேண்டியது. ஸோ நம்மளுமே சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான். ஸோ ஒரு வழியாக எங்கள் அம்மாட்ட காசை வாங்கிட்டு அவள் கிளம்பிட்டா. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பட் லைட்டாக தான் தூரிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடு. இங்கேயும் வந்துட்டு நம்மளை சாப்பிடுன்னு சொல்லி ரொம்பவே உபசரிச்சாங்க. நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம்னு சொல்லி சொல்லிட்டோம். சரி அப்போ ஐஸ்கிரீமாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி ஐஸ்கிரீமை போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்களும் சரி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ ரிட்டன் கிஃப்ட்டை வாங்கிட்டு நம்மளும் வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு நம்ம கிளம்புறோம். ஒரு வழியில் ஷூட் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. யாரா இதுன்னு பார்த்தா நம்ம கும்பல் வேற யாரும் இல்லை, என்னோட அக்கா, அண்ணா அண்ட் சித்தி தான். ஸோ இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு இல்லை நாங்கள் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம் மழை காலத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கவனிப்புங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. டேரெக்டாக டைனிங் தான் கூப்பிட்டு போனாங்க. தரன்னு இழுத்துட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. சுத்தமாக சாப்பிடவே முடியாது. பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு உரிமையோடு வந்துட்டு கோவப்படுறாங்க, இங்கே சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் டைனிங்கில் உட்காந்துட்டோம் வேறு வழி இல்லாமல். இங்கேயும் வந்துட்டு பயங்கரமான மெனுங்க. இலையை பார்த்தாலே தெரியும், வந்து வச்சுட்டே இருக்காங்க. பட் என்ன சாப்பிட தான் முடியல. ஸோ இந்த மாதிரி கிராமங்களில் தாங்க இந்த மாதிரி உரிமையோடு கோவப்படுற இந்த மாதிரி யதார்த்தமான மக்கள்லாம் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து இருக்கிற மக்கள் போட்டியோடையோ பொறாமையோடையோ இருக்காங்க. இந்த மாதிரி ஜனங்களை பார்க்குறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எங்களால் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே சாப்பிட முடியலங்க. இலையை பாருங்கள்,
பொதுவா நான் வந்துட்டு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இலையில எது வேணுமோ அத மட்டும் தான் வாங்கி சாப்பிடுவேன். ஆனா இன்னைக்கு என்னால சுத்தமா முடியல. இதுதான் வந்துட்டு எங்களோட ரியாக்ஷன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப பரிசுக்குட்டிய பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்களோட அத்தை குடிலுக்கே போனோம், தூங்க போட்டிருந்தனால. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, வெளிய இங்க குட்டீஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. வேற யாரும் இல்ல, என்னோட அக்கா அண்ட் அண்ணா பசங்க தான். எல்லாரும் வந்துட்டு எங்க ரெடி ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நீருங்க அடுத்த சினாரியோ. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க குட்டீஸ் எல்லாம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தண்ணிய மட்டும் வச்சு விளையாடலாம் அப்படின்ற ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை வந்துட்டு என்னோட அண்ணா, அக்கா எல்லாம் போட்டாங்க. ஸோ பர்ஷித் குட்டி என்ன பண்றாருன்னு பாருங்க, அவர் தூங்கி எந்திரிச்சு கியூட்டா சாப்பிட்டுட்டு இருக்காரு. சொல்லலாம் வந்துட்டு மஞ்சள் நீர் வந்து வெளியே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இவர் சீக்கிரம் கிளம்பு போகலாம், இல்லைன்னா வந்துட்டு நாஸ்தி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரின்னு வெளியே வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு கேப்சர் பண்ணணுமே, உங்க எல்லாருக்குமே காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு நடுவுலேயே போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் முட்டையை அடிச்சு அப்படி ஐயோ ஜஸ்ட் மிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு நான் வரதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. அவங்க விளையாடும் போதெல்லாம் யார் வரா, யார் நீட்டாக இருக்கா அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க. ஈவன் நம்ம விளையாண்டாலும் வந்துட்டு அப்படிதான் நினைப்போம். ஸோ வந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்கள்கிட்ட காமிச்சாகணும். நானும் பூந்து வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி மஞ்சள் நீர் ஆட்டெல்லாம் வந்துட்டு நான் சின்ன வயசுல விளையாடுறேன், பட் பெருசாகி நான் வந்து விளையாடலை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் விளையாடல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்களே விளையாடுறோம். பாருங்க, முட்டையெல்லாம் போட்டு தாறுமாறா தெரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள என்னோட ட்ரெஸ்ல ஆயிடுச்சு எப்படியோ. சரி, இதுக்கு மேலே இங்கெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் வீட்டுக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுடலாம்னு சொல்லி உள்ளே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் வந்து சாப்பிட சொன்னாங்க. எல்லாம் முடியாதுன்னு சொல்லி அதே தான். அங்கே ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க, ரொம்பவே கேரிங்காக, ரொம்ப பாசத்தோட, ரொம்ப யதார்த்தமான ஆட்கள். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இவங்கெல்லாம் வந்து பார்க்குறது, இந்த மாதிரி மக்கள் யதார்த்தமாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அரிதாயிடுச்சு. ஸோ இந்த கூட்டத்திலேயே விளையாடாத ஒரே ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி தான். ஸோ எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சுன்னு சொல்ல முடியாது. அது விளையாடுற இதில் நாங்கள் இல்லை, நாங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவும் எடுத்து போகாதனால நான் அப்படி கிளம்பிட்டோம். ஸோ பரிசுக்கு வழியாக வந்துட்டு நாங்கள் கார் ஏறி கிளம்பியாச்சு. பரிசு போய் ட்ரைவ் பண்ணுறேன்னு அவங்க அப்பாட்ட உட்காந்துக்கிட்டான். ஸோ இப்படி தான் வந்துட்டு நாங்கள் ஊர் திருவிழாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சுடா. செம்ம டயர்டுங்க. இங்கே பாருங்க, இந்த குட்டி பையனால தான் எங்களுக்கு இன்னும் இவ்வளோ டயர்டுங்க. ஏய் ஹாய் பரிசுக்குட்டி, ஹாய் சொல்லு. ஸோ எஸ், நம்ம வீடியோவை தொடர்ந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையுமே நான் சந்திக்கிறேன். Until then, this is Preeti signing off here. Bye.